ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் பரலோகத்துக்கு போகும்போது இந்த பூமியிலிருந்து எதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது, ஒன்றும் கொண்டு போக முடியாது. நல்லா தெரியும் உங்களுக்கு. ஒரு சிலர்லாம் பீரோவை திறந்து 500 புடவை இருக்குது, அப்படியே திறந்து நின்று பார்க்குறது. ஏன்னா அவங்களுக்கே டவுட்டு எதை போடலான்னு. அப்படியே எது முதல்ல வந்து வெளியே விழுதோ அதான் தேவசித்தம். இன்றைக்கி கர்த்தர் இதை கட்ட சொல்லியிருக்கிறார். ஏன்? அதான் ஃபஸ்ட்டு வந்து வெளியே விழுந்துச்சு. சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா, காலையில் ஒரு 7:30 மணிக்கு ஃப்ரிட்ஜை திறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி திறந்துட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்பான். என்ன சந்தேகம்னா, இதை எப்போ வச்சோம், இது என்னைக்கு வச்சோம், இது கல்யாணத்தப்போ வச்சது, இது என்கேஜ்மெண்ட்டுக்கு வச்சது. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறது அவனுக்கே தெரியாது, என்னைக்கு வச்சோன்னு அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் அந்த பீரோவை திறந்துட்டு நிற்பாங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. சில கணவன்மாரெலாம் இந்த கட்டிலுக்கு அடியில் கொஞ்சம் பொருள் போட்டு வச்சுருப்பாங்க இல்லை, அதில் இந்த நெட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ ட்ரைவரு, ஸ்பேனரு, அது கட்டிலுக்கு அடியில் டஸ்ட்டாக தூசியாக இருக்கும். அந்த அம்மா சொல்லும், ஏப்பா கீழே டஸ்ட்டாக இருக்குது, கையை வைக்காத, அதில் என்னைக்காவது ஒரு நாள் உதவும். என்னைக்கு அங்கே என்ன இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. சில வீட்டில் அந்த பரணன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. உலகத்திலேயே லாஃப்ட் வச்சு வீடு கட்டுற ஒரே ஆள் இந்தியன் தான், தெரியுமா உங்களுக்கு? வேறு எந்த நாட்டுக்கு போனாலும் லாஃப்ட் இருக்காது. எல்லா வீட்லேயும் எல்லாருக்கும் பின்னாடி ஸ்டோர் ரூம்னு ஒன்று சின்னதாக வச்சுருப்பாங்க. இந்த லாஃப்ட்னு ஒன்று வச்சு நம்மளால் தான் கட்டியிருப்பான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு பெட்டியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் இருக்கும் பெரிய பெரிய இரும்பு பெட்டி. அதை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் இவங்க அம்மாவுக்கும் அவங்க அம்மா சங்கில் பால் ஊற்றிருப்பாங்க. அந்த சங்குலாம் இருக்கும், எல்லாம் வச்சுருப்பாங்க. கேட்டு பாருங்கள், எதுக்கு? என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும். உங்களுக்கு சொல்கிறேன், பூமியை விட்டு போகும்போது எதுவும் யூஸ் ஆகாது. நீங்கள் போட்டிருக்கிற எல்லாத்தையும் எடுத்துருவான், நகை எல்லாத்தையும் கழட்டிடுவான். நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போகும்போது கொண்டு போக முடியும் என்று உங்களால் முடிந்தது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் மட்டுமே.